இன்றைக்கான வேதவசனம் நீதிமொழிகள் அதிகாரம் 21 வசனம் 23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் நமக்கு கொடுத்த நாவு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவும் அதே நேரத்தில் கவனம் இல்லாமல் பயன்படுத்தினால் பெரிய பாதிப்பாகவும் மாறலாம். ஒரு வார்த்தை ஒருவரின் மனதை குணப்படுத்தவும் முடியும். அதே வார்த்தை ஒருவரின் இதயத்தை காயப்படுத்தவும் முடியும். ஆகவே நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தித்து பேச வேண்டும். கோபத்தில் பேசும் வார்த்தைகள் காயத்தை உண்டாக்கும். அன்போடு பேசும் வார்த்தைகள் ஆறுதலை உண்டாக்கும். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு தன் சகோதரிடம் கசப்பான வார்த்தைக்கு பதில் ஆசீர்வாத வார்த்தை பேசினார். இந்த சம்பவத்தை ஆதியாகமம் அதிகாரம் 50 வசனங்கள் 18 முதல் 21 வரை இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். மேலும் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் மோசேவை கன்மலையை பார்த்து பேசச் சொன்னார். ஆனால் மோசே கன்மலையை கோலால் அடித்துவிட்டார். தேவனுடைய கட்டளையில் தவறு ஏற்பட்டது. கட்டுப்பாடில்லாத வார்த்தை விளைவை உண்டாக்கியது. இந்த சம்பவத்தை என்னாகமம் அதிகாரம் 20 வசனங்கள் 8 முதல் 12 வரை இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்திலுள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தி பொய், குறை சொல்லுதல், கசப்பான வார்த்தைகள் ஆகியவற்றை விட்டு கிருபையுள்ள வார்த்தைகளை பேசும்போது தேவன் நம்மை பல இடுக்கண்கள் இருந்து காத்து கொள்வார். இன்று முதல் என் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும் என்று தீர்மானிப்போம். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாயையும் நாவையும் காத்துக்கொள்ள ஞானம் தாரும். எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் உமக்கு மகிமையாகவும் இருக்க உதவி செய்யும். எல்லா இடுக்கண்கள் இருந்தும் எங்களை காத்திரளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.